ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்த வீடியோக்கு என்ட்ரா இருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக சில சமயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துருக்கு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, தம்பி ப்ளே ஸ்டோரில் அப்டேட் வந்தால் என்ன, வராட்டி என்ன, அதில் என்ன ஃபியூச்சர் இருந்தால் எனக்கு என்ன, இது தேவையில்லாத வீடியோ, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அண்ட் ஓகே, அது உங்களோட ஒப்பீனியன், நான் எந்த தப்பும் சொல்ல கிடையாது. பட் நான் எனக்கு தெரிஞ்ச இந்த சின்ன இன்ஃபர்மேஷன், சின்ன ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு உடனுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் அந்த என்ன ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு வரக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்றீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ளே ஸ்டோரே வந்து அப்டேட் ஆகிக்கும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் நம்ம அடிக்கடி ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் ஃபியூச்சர்ஸும் நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ளே ஸ்டோர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்னு பார்க்கும்போது சில பேர் தான் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னைக்கு அந்த ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ஆப் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன ஆப் கிளிக் பண்ணலாம்? இப்போ அடோப் லைட் ரூம் ஃபோட்டோ ரைட்டர் இந்த ஆப் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அபவுட் திஸ் ஆப் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாங்க, ப்ரோ இதெல்லாம் ஆல்ரெடி பழசு தான், நீங்கள் இதில் என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. கீழே வாங்க, அதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க இந்த இடத்துல இருக்கு, நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, கம்பேட்டபிலிட்டி ஃபார் யுவர் ஆக்டிவ் டிவைசஸ் சொல்லி ஷோ ஆகுது. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட மொபைல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, கம்பேட்டபிலிட்டி ஒர்க்ஸ் ஆன் யுவர் டிவைஸ் அண்ட் வெர்சன், டவுன்லோட் சைஸ் அண்ட் ரெக்வயர்ட் ஓஎஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபியூச்சர். இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இந்த ஃபியூச்சர் ஏன் கொடுத்துருக்காங்க, இது ஏன் புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க, இதனால என்ன யூஸ்ஃபுல் இப்படி சொல்லி 1008 கொஸ்டின் வரும். ஸோ இதுதான் அந்த ஃபியூச்சர் பற்றின டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். என்னதுன்னா, இந்த ஒரு ஆப் நீங்க பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்பேட்டபிலிட்டி நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது செக் பண்ணலாதனால என்ன ப்ராப்ளம்னா, சில ஆப்ஸ் பார்க்கும்போது இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி அப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் அது வந்து 10 MB 12 MB இருந்தால் தெரியாது. சில சமயங்களில் ஆப்போட MP வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக போயிடும். என்னடா கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ இந்த ஆப் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி யாராவது அனுபவிச்சிருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அந்த சமயத்தில் நமக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். அடரே இந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் 1 GB 1.5 GB 2 GB வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ புலம்பிருப்பீங்க. ஸோ அந்த புலம்பல் யாருக்கு கேட்டதோ இல்லையோ கூகுள் பிளே ஸ்டோர் கேட்டுருச்சு. அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இனிமேல் நீங்கள் எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அபவுட் திஸ் பேஜில் இந்த நீங்கள் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட மொபைலுக்கு இந்த ஆப் சப்போர்ட்டாக இருக்கா, இந்த ஆப் சப்போர்ட் இல்லையான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த இதில் இருந்து சப்போர்ட் ஆகுது, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த இதில் சப்போர்ட் ஆகுது, அண்ட் உங்கள் மொபைலுக்கு வந்து இது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆன் யுவர் டிவைஸ் இதெல்லாம் வந்து ஷோ ஆகும், என்ன வெர்ஷன் எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லி அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனால என்ன உங்களுக்கு லாபம்னா, MP வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும் அண்ட் டைமும் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு அப்போ கம்பேட்டபிலிட்டி இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அண்ட் MB வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. அண்ட் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் அண்ட் MP வந்து சேவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஃபியூச்சர் பிளே ஸ்டோர் வந்திருக்க சின்ன ஃபியூச்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தா ரொம்பவே நன்றி. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் பற்றின டீடைல்ஸ் வேணும்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிக்கலன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.